அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா குருநாதர் சாந்தி முனிவர் கிருஷ்ணர் கூறிய உபதேசத்தை நம்முடைய ஆதி பிரணவாசி வந்து கற்றுத்தரப்படுகிறது. கவனிங்க, எல்லாம் முடிச்சிட்டாங்க. குருகுல கல்வி முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு கிருஷ்ணர் கூப்பிட்டு சாந்தி முனிவர் சொல்கிறாரு, நான் உனக்கு 64 கலைகளையும் கற்றுக் கொடுத்துள்ளேன், மேலும் அஸ்திரம் கற்றுக் கொடுத்துள்ளேன். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக வித்தையை கற்றுத் தருகிறேன். தெய்வீக வித்தை மரணக்கலை ஆகும். அதுக்கு பேர் மரணக்கலை ஆகும். இந்த கலை அற்புதமானது, அனுபவபூர்வமானது, அதிசக்தி வாய்ந்ததுங்கிறார். இந்த கலையை கற்பது என்பது முக்தியை எளிதாக அடைய செய்ய வைக்கும். இந்த கலையை கற்றுட்டீங்கன்னா நீங்கள் முக்தியை எளிதாக அடைய செய்ய வைக்கும். ஒரு மனிதன் மரண தருவாயில் மனதில் ஏற்படும் நினைப்புகள் பொறுத்து தான் அவனுக்கு இறுதி நிலை உண்டாகிறது. ஒரு மனிதன் சாகும் தருவாயில் என்ன மனநிலையை பொறுத்து தான் அவனுக்கு இறுதி நிலை உண்டாகிறது. மரண சமயத்தில் ஆசை, பேராசை, ஆசை மோகம் ஏற்படுகிறது. அந்த கடைசி நேரத்தில் என்ன வரும்? ஆசை, பேராசை, ஆசை மோகம் ஏற்படுகிறது. அவனின் உள் ஆழ்ந்த ஆசையால் அவனுக்கு அழுது பிறகு ஏற்படுகிறது. இப்போ சாகம் தருவாயில் என்ன அந்த ஆழ்மன் ஆசைப்படுறானோ ஆழ்மனுக்கு தகுந்தால் போல் பிறகு ஏற்படுகிறது. இந்த நிலை ஜென்மமாக நடைபெற்று முடிவுற்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது ஜென்மமாக திருப்பி ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்குங்கிறார். ஜீவன் உயிர் மறையும் பொழுது பாச பந்தம் அனைத்தையும் மறந்து இறைவன் நினைப்பில் அப்படியே இருந்தோமானால் மோட்ச கதையை அடைகின்றான். எவன் ஒருவன் உயிர் பிரியும் பொழுது பாச பந்தம் அனைத்தையும் மறந்து இறைவன் நினைப்பில் அப்படியே இருந்தானால் மோட்ச கதையை அடைகின்றான். இதுதான் மரணக்கலை. இதை பயன்படுத்தினால் முக்தி தனது கைக்குள்ளே. மனிதன் எப்பொழுதும் சுயநலத்தோடு இருக்கும் பொழுது இறைவன் எண்ணம் மனிதனுக்கு வராது. எப்பொழுதுமே சுயநலத்தை தான் குடும்பம், விவசாயம், பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து முக்தி எண்ணம் வராது. தினசரி சிறிது நேரமாவது மற்ற நேரங்களை தவிர்த்து இறைவன் நாமத்தை ஜெபித்து வாழும் பழக்கம் ஏற்பட்டால் இறக்கும் பொழுது இறைவன் சிந்தனை ஏற்பட்டு எளிய முறையில் மனிதன் முக்தி அடைகிறான். இறை நாமத்தை சொல்றதற்கு கொஞ்ச நேரம் ஒதுக்குங்கிறார். அதான் கால பிரம்ம முகூர்த்தம். சரிங்களா? இறை சிந்தனையை ஆழ்மனதில் பதிய செய்ய வைக்க வேண்டும். நீங்கள் இறை சிந்தனையை ஆழ்மனதில் பதிய செய்ய வைக்க வேண்டும். நாம் இறக்கும் பொழுது ஆழ்மனதில் உள்ள இறை சிந்தனை முக்தியை அடைய செய்ய வைக்கிறது. இப்படி ஆழ்மனதில் இறை சிந்தனையை ஒரு மனிதன் இருக்கும் பொழுது தேவையற்ற ஆசை நெருங்காது, தூய எண்ணங்கள் வளரும். இறை நாமம் ஒரு மனிதன் இறக்கும் பொழுது அவனுக்கு தூணாக இருக்கிறது அப்படிங்கிறார். அப்போ நீங்கள் 24 மணி நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்திலிருந்து அந்த இறை நாமத்தை சொல்லிக்கொண்டிருக்க வேண்டும். எப்பொழுதும் சொல்லிக்கொண்டிருக்க உங்களுக்கு நம்முடைய ஆதி பிரணவாசி கட்டத்தரப்படுகிறது. சாதாரணமாக இப்போ நான் கரூர் இருக்கேன், நான் திருச்சி போகணும், பஸ் ஏறிட்டேன். திருச்சி போகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரம் பஸ், ஏசி பஸ் 1.5 மணி நேரம், சந்தோஷம் 2 மணி நேரம். அந்த 2 மணி நேரம் இறைவன் சொல்லிக் கொண்டிருக்கலாமே. என்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் உன்னை என்று வணங்குவதுங்கிறார். அப்போ சதாகாலம் நீங்கள் ஆழ்மனதில் இறை நாமத்தை சொல்லிக் கொடுத்து முக்தி அடைய எளிய வரியை கிருஷ்ண பரமாத்மாவுக்கு சாந்தீபனி முனிவர் கூறிய அந்த மரணக்கலையை, தெய்வீக வித்தையை நம்முடைய ஆதி பிரணவாசிய வித்தையில் கற்றுத்தரப்படுகிற 1 மணி நேரத்தில் நிலையை நீங்கள் அடையலாம். சகல சௌபாக்கியம் பெறுக. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் யூடியூப் என்னுடைய வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டால் பண்ணுங்கள். என் நம்பர் +91 790468079 790 463 80 79. அந்த நம்பர் வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இதை பற்றி தெளிவான ஒரு பக்கம் எழுதியிருக்கிறேன். நீங்கள் வீடியோ பாருங்கள். பயிற்சி நேரடியாக பயிற்சி இருக்குது, ஆன்லைன் பயிற்சி இருக்குது, பயிற்சி எடுத்துக்கொள்ளலாம். சகல சௌபாக்கியம் பெறுக. எளிய முறையில் முக்தி அடையக்கூடிய தெய்வீக வித்தை மரணக்கலையை சாந்தி முனிவர் கிருஷ்ணன் கூறியதை அவன் ஆதி பிரணவாசியத்தில் இந்த கலை வந்து கற்றுத்தரப்படுகிறார். வேறு எங்கேயுமே இல்லை இந்த பயிற்சி. சகல சௌபாக்கியம் பெறுக.